எட்ஜ்பாஸ்டன் மைதானம் பிர்மிங்ஹாம்ல நடைபெற்ற இங்கிலாந்துக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியில வெற்றி பெற்ற இந்திய அணி இந்த சீரிஸோட இரண்டாவது ஒருநாள் போட்டியை சோபியா கார்டன்ஸ் மைதானம் கார்டிஃப்ல எதிர்கொள்ள இருக்கு. இந்த நிலைமையில இந்த போட்டிக்கான இந்திய அணியின் பிளேயிங் லெவன்ல ஏதாவது மாற்றம் இருக்குமா மற்றும் இந்த போட்டியில என்னென்ன எதிர்பார்ப்பு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, கடந்த முதல் ஒருநாள் போட்டியில விராட் கோலி, ரோஹித் சர்மா மற்றும் KL ராகுல் என இந்த மூன்று முக்கிய பிளேயர்களுமே வேகமாக தங்களோட விக்கெட்டை பறி கொடுத்தாங்க. இதனால இந்த இரண்டாவது ஒருநாள் போட்டியில இவங்க எப்படி விளையாட போறாங்க அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பானது இருக்கு. குறிப்பா இந்த எதிர்பார்ப்பையும் தாண்டி இந்த இங்கிலாந்து மண்ணில் இவங்க மூணு பேருமே நல்லா விளையாடி காட்டினால் மட்டுமே தான் வேர்ல்ட் கப் டோர்னமெண்ட்டுக்கான திட்டத்தில் தங்களோட இடத்தை சந்தேகத்திற்கு இடமில்லாம உறுதி செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா ODI வேர்ல்ட் கப் டோர்னமெண்ட் ஆனது தென்னாப்பிரிக்கா மைதானங்கள்ல நடைபெற இருக்கும் சூழல்ல இந்த இங்கிலாந்து மைதானங்கள்ல நல்லா விளையாடி காட்டுவதுதான் வேர்ல்ட் கப் டோர்னமெண்ட்டுக்கு முன்மாதிரியா எடுத்துக்கொள்ளப்படலாம். எனவே ரோஹித் சர்மா, விராட் கோலி, KL ராகுல் போன்ற பிளேயர்கள் இந்த இரண்டாவது போட்டியில எப்படி விளையாடுவாங்க அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். குறிப்பா இவங்க மூணு பேர் மட்டுமல்ல, பிளேயிங் லெவன்ல டாப் 5 இடத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிளேயருமே நல்லா விளையாடி காட்ட வேண்டியது முக்கியமானதா இருக்கு. ஏன்னா ஒருத்தர் சொதப்பினாலும் எப்படா வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற அளவுக்கு இஷான் கிஷான் பெஞ்சில ரொம்பவே ரெடியா இருக்காரு. ODI ஃபார்மட்டை பொறுத்தவரை இஷான் கிஷான் பொறுமை மற்றும் அதிரடி அப்படின்னு நல்ல பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தக்கூடிய பிளேயரா இருப்பாரு அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. குறிப்பா வரக்கூடிய வேர்ல்ட் கப் டோர்னமெண்ட்டை எதிர்கொள்ளும் பொருட்டு அணி நிர்வாகத்தோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கடந்த காலங்களில் இந்தியா மிடில் ஓவர்கள்ல விக்கெட் எடுக்க முடியாம தடுமாறி இருக்காங்க அப்படின்றத கருத்தில் கொண்டு உயரமா இருக்கக்கூடிய பவுலர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பார்க்கணும் அப்படின்னு தற்போது பிரசித் கிருஷ்ணா மற்றும் குர்னூர் பிராருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரை விளையாட வைக்கணும் அப்படின்றதுக்காக அஸ்தீப் சிங் பெஞ்சில உட்கார வைக்கப்பட்டிருக்காரு. குறிப்பா பிரின்ஸ் யாதவோட பவுலிங்கையும் கூட இந்த மைதானங்கள்ல சோதனையிட்டு பார்க்கணும் அப்படின்றது அணி நிர்வாகத்தோட திட்டமா இருக்கலாம். எனவே இந்த இரண்டாவது ஒரு நாள் போட்டியில இவங்க ரெண்டு பேர்ல யாருக்காவது ஒருவருக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். குறிப்பா பேட்டிங்ல இருந்து அதிகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக கடந்த முதல் போட்டியில வாஷிங்டன் சுந்தருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு. எனினும் கடந்த முதல் போட்டியின் முடிவுக்கு பிறகு பேசியிருந்த சுப்மன் கில், இங்கிலாந்து மைதானங்களும் கூட தென்னாப்பிரிக்கா மைதானங்கள் போல தான் இருக்கும் அப்படின்றத கருத்தில் கொண்டு இந்த சீரீஸ்ல நாங்க வித்தியாசமான பிளேயிங் லெவனை சோதனையிட்டு பார்க்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எனவே இந்த இரண்டாவது போட்டியில குல்தீப் யாதவுக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். குறிப்பா இந்த சீரீஸின் முடிவோட இந்திய அணியின் துணை பேச்சாளராக செயல்பட்டு வரக்கூடிய ரயன் டெண்டர்ஸ்காட்டே தன்னோட பொறுப்புல இருந்து விலகுவதா தெரிவிச்சிருக்காரு. இதன்படி தனிப்பட்ட காரணமாக தனது குடும்பத்தை கவனித்துக் கொள்ளும் விதமாகத்தான் இந்த பொறுப்புல இருந்து விலகுவதா தெரிவிக்கப்பட்டிருக்கு.